பெரியாரின் பேரண்ணா, அண்ணாவின் தம்பினா, முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புனா, என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா. இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ, உதயனா தம்பினா. ஆனா இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. அப்படிங்களா சார்? உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். நீ கோட்டு போட்டது பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்டு போட்டதுதான் எங்களுக்கு பிரச்சனை. எங்க பிரச்சனை அதுதான். நாங்க எல்லா இடத்துலயும் இதுதான். ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான், மாற்று கருத்தே இல்ல, சத்தியமா ஒப்பாரிதான். ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபயர் விடுறாங்க, பிளாஸ்ட்ன்றாங்க, கதறு கதறுன்றாங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. நல்லா இருப்படா, போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம், அவ்வளவு மன வருத்தம். தீக்காரவங்க பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் தோல்வி அழுகை தருமான்னு தெரிஞ்சது எங்களுக்கு அப்பதான். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்னங்க இப்படி ஆயிடுச்சு. படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. பொதுவா எல்லாரும் ஷாப்பிங் போனா என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. கடந்த காலங்களில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்த முக்கிய நபர்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். சும்மா நில்றா. அதிமுக தொடக்க காலம் முதல் அக்கட்சியில் இருந்த ஏவா வேலு திமுகவில் இணைந்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் எனக்கு தெரியல. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த KKSSR ராமச்சந்திரன் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் எனக்கு தெரியல. ஜெயலலிதா முதலாக முதலமைச்சரான பொழுது அவரது அமைச்சரவையில் ரகுபதி இடம் பெற்றிருந்தார். 2000ஆம் ஆண்டில் திமுகவில் இணைந்த ரகுபதிக்கு அரசியலில் பெரும் வளர்ச்சி இருந்தது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் எனக்கு தெரியல. ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுகவில் இணைந்த செல்வ கணபதிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்பட்டது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் எனக்கு தெரியல. அதிமுக முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவில் இணைந்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் எனக்கு தெரியல. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மூத்த அமைச்சராக இருந்த முத்துசாமி திமுகவில் இணைந்தார். இல்ல அந்த 2 இல்ல ரொம்ப எல்லாமே அந்த இன்னொன்னு சேகர் பாபு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். முதல்ல அவர் ஆட்சியை காப்பாத்திக்க அதிமுக முதலமைச்சர் தான் மேடைக்கு மேட கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க. என்ன இதெல்லாம்? எஜமான் கான்பிடண்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். கான்பிடண்டா நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அதே சமயத்துல நான் முதலமைச்சரா இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்ப முதலமைச்சரா இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? அமலாக்கத்துறை வழக்கில இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க. உண்மை. பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன்வரிசையில் நிக்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. கவர்ச்சின்னு பேசிட்டு கவர்ச்சி அரசியல்ல வின் பண்ண நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு பதிலடி கொடுக்கும். எங்க தலைவர் யார கை காமிக்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எங்க தலைவர் யார கை காமிக்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர். படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்ட பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. திமுக தனியா எவனோட தயவுல இல்லாம சரியா அரசியலை சந்திக்க நீங்க ரெடியா? சொல்லுங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ரெண்டுமே பொண்டாட்டிடா, ஒன்ன மாதிரி வப்பாட்டி வச்சில்ல, ரெண்டுமே மனைவிடா. திமுக ஜென்சி கருத்தோட மோதுருங்க. இதுதான் உங்க கருத்தான 2 பொண்டாட்டி வச்சுன்னுக்கிறத இந்த உலகத்திலே பெருமையா சொல்ற ஒரு கோஷ்டினா அது நம்ம கொத்தடிமை கோஷ்டி தான். நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் சரியா போடல.
நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் சரியா போடல. இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒழுங்காவே ரீல்ஸ் போடல. முதல்ல உங்க ஆளுங்களே உங்களுக்கு ஓட்டே போடலடா. நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் சரியா போடல. நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒழுங்கா ரீல்ஸே போடல. ஆமாண்ணா, அது சொன்ன அப்புறம் தான் ஒழுங்கா போட்டுக்கிறாங்கண்ணா. ஓடி வருகிறார் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். ப்ரௌட் ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கம். அக்கா என்னக்கா நீங்களே உங்களை காரி துப்பிக்கிறீங்க? தம்பே, எங்களெல்லாம் எவனுமே காரி துப்ப முடியாது, நாங்களாவே துப்பிப்போம். வாரிசு கட்சி, ஆமா. இந்தோ அடுத்து என் கலைஞரோட என் தாத்தா நின்னாரு, தலைவரோட என் அப்பா நின்னாரு, இன்னைக்கு உதயண்ணாவோட நின்னு போராட என் குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஆமா, வாரிசு அரசியல் தான். எங்க தாத்தா கட்டு மரத்துக்கு கொத்தடிமையா இருந்தாங்கோ, எங்க அப்பா ஸ்டாலினுக்கு கொத்தடிமையா இருந்தாங்கோ, நானு உதயநிதிக்கு கொத்தடிமையா இருக்கிறேன், என் பையன் இன்பாநிதிக்கு கொத்தடிமையா இருப்பான். ஒரு கையில 200 ரூபாய் பணம், இன்னொரு பக்கம் கொத்தடிமைன்ற பதவி. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? விஜய் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்த மாட்டேங்கிறாரு ஒரு கேள்வி திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இருந்து எழுது சார். உங்களுக்கு பாண்டே சும்மா இருக்கிறாரு, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வராரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவர் சும்மா இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? நாள் காலை 10:45. இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் அமர்ந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு யார் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள். எங்க வருத்தம் என்னன்னா, எளிய மனிதர்கள் சட்டமன்றம் போனா பரவாயில்ல, எதுவுமே தெரியாத மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு போனால் வருத்தப்படுவோமா மாட்டோமா? ஆட்டோ ஓட்டுற அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ள போகணுமா? சாதாரண மனிதர் போகணுமா? எங்களை விட உங்ககிட்ட ஹிஸ்டரி இருக்கா? இது 3ஆம் தர அரசு இல்லையா, 4ஆம் தர அரசு. நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, என்னை யாரும் அடிக்க முடியாது. நான் அடிச்சா நீ திரும்ப எந்திக்க மாட்டேன். ஃபயர் விடுறாங்க, பிளாஸ்ட்ன்றாங்க, கதறுன்றாங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம், அவ்வளவு மன வருத்தம். தீகாக்காரவங்க பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் தோல்வி அழுகையை தருமான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு அப்பதான். போன் பண்ணி, அண்ணா அவர்கிட்ட வருத்தப்படாதீங்கன்னு சொல்லவும் முடியாது, அவர் தெம்பா பேசுறாரு. தயங்கி கூப்பிடுறேன், நாளைக்கு கூலிங் வாட்டர் வைக்கிறோமா, அந்த நிகழ்ச்சிக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாலாம் இல்லைங்க. அவர் ஹிஸ்டரி, அதுக்கு காரணம் என்னன்னா, வெற்றி வாய்ப்பை இழந்த அடுத்த நாள் மாலை போய் கொளத்தூரில் மக்களை சந்தித்தவர் முத்துவேல். தீர்ந்து போன கட்சியில இருந்து இவங்க நிர்வாகிகளை வந்து திருடக்கூடிய கட்சி எந்த அளவுக்கு காய்ந்து போயிருக்கும்னு சொல்லி மு க ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. தீர்ந்து போன கட்சி யாருது? அவரே சொல்லிக்கிறாரு. இல்ல, எந்த கட்சி தீர்ந்து போச்சுங்கிறீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி அவரிடத்துல, ஸ்டாலின் அதிகம் பேசக்கூடாது. மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் இந்த மாதிரி கருத்து சொல்றதை காட்டில அமைதியாக இருந்து தன் கட்சியை வளர்த்துற வழி பார்க்கலாம், மக்களிடத்தில் செல்வாக்கு பெறுவதற்கு வழிவகையலாம். ஒரு இயக்கத்தினுடைய தலைமையே சுக்குநீராக உடைக்கப்பட்டிருக்கிறது. இளைய சமுதாயத்தில் இருக்கின்றவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றுதான் முடிவு செய்து அந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.